சேம் ஹை வச்சிருக்கீங்க. சேம் லோ வச்சதுனால ஹை எது? ஹை அது மேல. ஆமா. இப்போ நீங்க வச்சீங்களா அதான். வா 1.400 அதான். ஓகே குட். கீ லெவல்மா? லோ வந்து இது கீ வச்சுக்கலாம். ஓகே. லோ இது? கீழே அந்த விக்கு. இதுவா? ஆமா. மைனர் ஹை இது? மைனர் ஹை அதுக்கு மேல இருக்கு பாருங்க இங்க 1.3000ல. இதுவா? ஆமா. குட். வீக்லி போயிடலாம் ப்ரோ. வீக்லியா? வீக்லில மார்க்கெட் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? வீக்லில இந்த கன்சாலிடேஷன் சொன்ன மாதிரி தான் தெரியும். மார்க்கெட் இது வரைக்கும் போயிருக்கா? ஹை டு லோ ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ணலாமா? ஆமா ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ணுங்க. இப்போ இருக்கு. ஓகே 50 ரிட்டர்ன் டவுனுங்க. அது கீழே வரும். கீழே வருமா? நல்லா பார்க்கணும். 50 to 60ல ரிஜெக்ஷன் கிடைச்சிருக்குல்ல. ஓகே மேலே போகிற மாதிரி தெரியுது. மேலே போகிற மாதிரி இருக்கிறோம். நெக்ஸ்ட் லோ எதப்போ? இது இங்கே அதுதான் 1.2000ல இருக்கு. அதான் பட் லோ வரைக்கும் மார்க்கெட் என்னதான் மேலே தான் போகும். ஓகே நெக்ஸ்ட் ஹை வேணாம்ல. ஹை தேவை. இதுக்கு போயிடலாம் ப்ரோ. டேக்கு போயிடலாம். ட்ரெண்ட் லைன் ஏதாவது போட முடியுதா இதுல வீக்லில? உங்க விருப்பம். நீங்க போட சொன்னா நான் போடலாம். டவுன் ட்ரெண்ட் போடணுமா அப் ட்ரெண்ட் போடணுமா என்ன போடணும்? இல்ல ப்ரோ வேண்டாம். ட்ரெண்ட் லைன் தேவை. டவுன் ட்ரெண்ட் போடணுமா? 2 டச் இருக்கு 3 டச் இருக்கு. ஓகே அப்ப லோக்கும் ஹைக்கு ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ணவா? நான் இவ்வளவு தூரம் வந்து இருக்குல்ல. இது ஒரு ஃபிளிப் இருக்கு. ஆமா போடுங்க. இது 70 மேல வந்துச்சு. அப்போ லோ வந்துட்டு தான் மேல போகும். ஓகே ஓகே ஹை எதப்போ? ஹை வந்து இந்த மைனர்ல இருக்கு பாருங்க. 1.25 அதான். இந்த ஹையை உடைச்சா மார்க்கெட் என்ன பண்ணலாம்? ஹை அடிச்சா மேல போகும், இல்லைன்னா கீழே வரும். நெக்ஸ்ட் ஓகே வீக்லி போயிடலாம் ப்ரோ. சாரி டே 4 ஹவர்ஸ். ஹவர்ஸ்ல ஒரு ஃபிளிப் அது ஹை. ஓகே இந்த ஃபிளிப்புக்கு மேலே போகல. ஒரு மேலே போயிட்டு ரிட்டர்ன் கீழே வரும் ப்ரோ. இந்த இது பாருங்க கீழே மைனர் ஹை உடைச்சிருக்கா? ஆமா என்ன பண்ணிருக்கு? மைனர் ஹை உடைச்சிருக்கு. பட் இதுக்கு இது கொடுக்கணும்ல. ப்ரோ இங்க ஒரு பிஎஸ் நடந்திருக்கு. இதுக்கு 50% தான் பார்க்கலாமா? ரீட்ரேஸ்மென்ட் லெவல் 50 to 60 ரீட்ரேஸ்மென்ட் லெவல் அங்க நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணலாமா? ஓகே இந்த லெவலையும் உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? இந்த லோ உடைச்சா கீழே வரும். அதர்வைஸ் மேலே போறதுக்கும் வாய்ப்புகள். ஓகே இது ஒரு கீழே லெவலில் தான் இருக்கு இல்லையா? இந்த டவுனு லெஃப்ட்ல போய் சுருக்குங்க. சுருக்குங்க கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுங்களேன். இப்போ என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா? இல்லை வேண்டாம். வேணாமா? கரெக்டா இல்லையே. இல்லை என்ன பண்ண? மேலே போயிட்டோம். சரி மேலே போட்டோம் பரவாயில்ல. மேலே போயிட்டதுக்கு அப்புறம் நான் ஹை போய் டச் பண்ணலையா? இன்னும் ஹை டச் பண்ணிட்டோம். என்ன பண்ணலாம்? இந்த லோல இருந்து இந்த ஹைக்கு ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ணலாமா? ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ணுங்க.
எங்க நிக்குது 50 to 60. ஓகே டைரக்டா உடைச்சிச்சா ஓகே. என்ன பண்ண பை என்ட்ரி போலாம் ப்ரோ. ஐஷா போலாம் போலாமா போலாம் போலாம். பட் ஆனா அந்த லைன் வரைக்கும் தான் என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட், அது வரைக்கும் தான். ஸ்டாப் லாஸ் எங்க வைக்க ஸ்டாப் லாஸ் அந்த விஜய் கீழே. இதுக்கு கீழேயா இல்ல விஜய்க்கு கீழே விஜய் கீழே. எனக்கு பாக்ஸ் ஓகே வேண்டாம், விஜய் கீழே இருந்தா போதும். ஓகே டார்கெட் அந்த ரெட் லைன். ஆமா, இது மாதிரி இதையும் பிரேக் பண்ணி போச்சுன்னா மேல வரைக்கும் போலாம் பிரேக் பண்ணி போச்சுன்னா ஒரு ரீடெஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். ஆனா இங்க பாருங்க இங்க என்ன இருக்கு அவங்க ஒரு இது இருக்கு. ஓகே, அன்பேலன்ஸ் இருக்கு. என்ன அப்போ பண்ண ஃபுல்லா வச்சிருங்க. அன்பேலன்ஸ் அதுவே வந்து 80% 90% இருக்கு. வைங்க ப்ரோ, கரெக்ட். அப்போ ரன் பண்ணவா ரன் பண்ணுங்க. ஐஷா போலாம் போலாம். ரன் பண்ணவா ஹோல்ட் பண்றீங்களா இல்ல போ, ரன் பண்ணுங்க. 1:1 ஹிட்டா 1:1 ஹிட். என்ட்ரிக்கு ஆட்டோ மாத்தி விட்டுரு. ஆட்டோ மாத்திட்டு 50% க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ரைட் வாவ் பிரேக் கட்டா ஓகே, பிரேக் அவுட். ஹோல்ட் என்ட்ரியா என்ட்ரி ஹோல்ட் பண்ணுங்க. வாவ் இப்போ இந்த இடத்துல ஃபிளிப் நடந்ததுனால இது ஃபுல்லாவே என்ன மாறிடும் 50% இது ஒரு இம்பல்ஸா மாறிடும். அதுக்கு ஒரு 50% போட்டுக்கலாம். பட் எண்ட் ஆகும்போது தானே பார்க்கணும். இந்த இடத்துல என்ன ஆகுது ரீட்ரேஸ்மெண்ட் இருந்தா என்ன பண்ணணும் ரீட்ரேஷன் எடுத்தா இன்னொரு பை என்ட்ரி எடுத்துக்கிறேன். என்ன பண்ண இப்போ செக் பண்ணுங்க ப்ரோ. 50% எங்க நீங்க வைக்க கீழே இருந்து மேலே. என்ன இருக்கு ஓகே, கரெக்டாக அந்த ரேட்டஸ் கொடுத்துருக்கான். ரேட்டஸ் கொடுத்துட்டு ஒரு கரெக்டான கேண்டில் கன்ஃபர்மேஷன் தரலையே. இது ஸ்பின்னிங் டாப் கொடுத்துருக்கான். அடுத்த ஒரு கேண்டில் கொடுங்க. போயிடுச்சு பட் இந்த இடத்துல கேண்டில் கன்ஃபர்மேஷன் இல்லையே, எடுக்க முடியாதுல்ல. ஓகே உங்க விருப்பம் தான் இப்போ லோ இதுவாமா இன்னும் லோ ஆமா, அந்த சார்ட்டை கொஞ்சம் இது பண்ணுங்க ப்ரோ. டார்கெட் என்ன ஆயிடுச்சு டார்கெட் ஹிட். அந்த சார்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி. டார்கெட் ஹிட். சூப்பர் ஓகே, அதில் ரேட்டஸ் கட்சிதுன்னா ஒரு ஹை வரைக்கும் போடலாம். இதுக்கப்புறம் மார்க்கெட் எங்க தான் போகுது இந்த ஹையை உடைச்சிட்டு இருக்கோம் மார்க்கெட் எங்க தான் போகுது நெக்ஸ்ட் ஆஃப் டெஸ்டினேஷன் எங்க ஆமா, அது மேலே தான் போகும். அந்த ஹை வரைக்கும் போகும். இதையும் உடைச்சிட்டா ஓவரால் மார்க்கெட் என்ன ஆகுது வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து ஏன்னா ஆல்மோஸ்ட் 70% மேல போயிடுச்சு. இப்போ கலெக்ஷனுக்காக என்ன ஆகலாம் கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்கு. வரைக்கும் என்ட்ரி இருக்கா இப்போதைக்கு என்ட்ரி இல்லை ப்ரோ. 50% பாருங்க. இப்போ எங்க நீங்க வைக்கணும் இந்த கீழே இருந்து இது ப்ரீவியஸ்ல இருந்து இதுலேண்டா லோ வச்சிருக்கோம்ல, அங்க இருந்து. ஆமா, அங்க இருந்து ஆல்மோஸ்ட் மார்க்கெட் எங்க நிக்குது 60%ல தான். ரைட் இன்வெர்டட் ஹேமர். ஒரு பை என்ட்ரி போடுங்க ப்ரோ. பை என்ட்ரி அந்த ஆமா, அது இன்வெர்டர் ஹேமர் இல்ல ஷூட்டிங் ஸ்டார் எதுவுமே இல்ல அப்போ வேண்டாம். சரி, ஓகே வேண்டாம். இப்போ போடுங்க ஐஷா போடுங்க. டாப்ல சரி அந்த விக்கு கீழே டார்கெட் அந்த ஹைக்கு வா இதுக்கு மேல வைக்கலாமா இல்ல அந்த ஹைக்கே போடுங்க. இந்த ஹைக்கு மேல இருக்க ஹைக்கு. ஓ இது வைக்குமா மேல அந்த போலாமா ஆமா ஐஷா போலாம். வாவ் 1:1 ஹிட்டா நெக்ஸ்ட் 1 எடுத்து ஆட்டோக்கு மாத்தி விட்டுலாம்.
அடுத்த ட்ரேட் ஏதாவது அது மேலே வச்சிருக்கு, ஸ்பின்னிங் டாப் மேலே வச்சிருக்கு. இல்லையே, இல்லை ப்ரோ, நான் இதெல்லாம் எடுக்கல. ஆட்டோ என்ன ஆயிடுச்சு? ஸ்டாப் லாஸ் அடிச்சு 0 லாஸா? 0 லாஸ். நெக்ஸ்ட் என்ன? இந்த லோக்கு வந்தா என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்? இந்த அளவுக்கு வந்து இன்னொரு பை என்ட்ரி எடுக்கலாம். சேம் ஹை தான் வச்சுட்டு வந்துருக்கு. ஸோ லோல ரிஜெக்ஷன் வருதா? ஒரு ரிஜெக்ஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ண? ஓகே, இது வந்து சில்க் கேண்டில் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் அந்த டேக்கு போய் பார்க்கலாமா? போய் இவ்வளோ தூரம் கீழே வந்துருக்கானா? பை போடுங்க ப்ரோ, பண்ணுவோமா? பை போடுங்க. ஐஷா போடலாம் ப்ரோ. சரி. ஸ்டாப் லாஸ் எங்க வைக்க? ஸ்டாப் லாஸ் அங்கே இல்லையே. ஓகேவா? அந்த ப்ரீவியஸ் ஹை இருக்க டார்கெட், அந்த ப்ரீவியஸ் ஹை இருக்க டார்கெட் இல்ல, இந்த ஹை, இந்த சேம் ஹை வச்சிருக்கலாங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் இதானே? 1:1 ஃபர்ஸ்ட் டார்கெட் தானே? ஓகே, ரன் பண்ணவா வேணாமா? ரன் பண்ணுங்க. ஐஷா போங்க. ஃபைனலா நான் கேட்பேன், ஏன் இங்க ட்ரேட் எடுத்தீங்க? ஓகேவா? ஓகே, ஸோ 1:1 ஹிட்டா? 1:1 ஹிட். ஆட்டோல வச்சிருக்கீங்களா? வாட்டர்ல வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வச்சது கீழே தான் போவோம். நெக்ஸ்ட் ட்ரேடு போடலாம் ப்ரோ, பை. ஐஷா போடுங்க. ஸ்டாப் லாஸ் அதே விக்கெட் கீழே தான். கீழேயா? இல்லை இந்த விக்கெட் கீழே, இந்த ஜோனு கீழே, அந்த ஜோனு கீழே போதும். டார்கெட் சேம் டார்கெட்டா? சேம் ஹை, சேம் டார்கெட். ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க. 1:1 என்ன ஆயிடுச்சு? 1:1 ஆட்டோக்கு போட்டுவிட்டோம். எல்லா ட்ரேடுமே ரிஸ்க் ஃப்ரீயா? சூப்பர். போயிட்டான். வாவ். டார்கெட் வில் பி டார்கெட் ஹிட் இல்ல. 8. சூப்பர். இப்போ எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். என்ன தெரியுமாப்பா? ஓகே, இந்த இடத்துல எதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்க? இல்ல ப்ரோ, அந்த டோட்டல் ஓவரால் இம்பல்ஸா பார்த்தாங்க. கீழ இருந்து மேல ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுத்து. ஆமா, ஃபர்ஸ்ட் இந்த ட்ரேட்ல இருந்து பார்த்தேன். இங்க இருந்து. ஆமா, இங்க இருந்து எடுத்தீங்க, ரைட்? ஆமா, இப்படி பாத்தீங்களா? என்ன 600 பிரேக் அவுட் ஆயிருக்கு தலைவரே. அது எப்படி இருந்தாலும் கீழே வரும்னு சொல்லிட்டு போயிருங்க. அது கீழே வரட்டும், பொறுங்க. வேறு ஏன்னா ஓவரால் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் மார்க்கெட். சோ அந்த பேஸ் பண்ணி பார்த்தேன். ஓகே, எதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்க? எனக்கு கேள்வியே அதுதான். அது பாத்துட்டீங்க, அந்த ரெட் லைன் பாத்துட்டீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு சப்போர்ட் இருக்கு. ஓகேங்களா? அந்த ரெட் லைனே பாத்தீங்கன்னா, சோ அதை தாண்டி வெளியே கீழே வரதுக்கு சான்ஸ் இல்லைன்னு தான் வரும். இந்த இடத்துல ஃபிளிப்பா? ஆமா. சோ அப்போ லோ இதுவா? ஆமா. இந்த லோ என்ன ஆகல? சேம் லோ பிரேக் ஆகல. பிரேக் அவுட் ஆகல வித் தி கீ லெவல். சோ மார்க்கெட் என்ன ஆச்சு? இந்த லோ பிரேக் ஆனதே ட்ரெண்டே மாறும். ஆமா, ஓகேங்களா? உடனே சொல்லலாம் இங்க சேம் ஹை இருக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த விக்கோட நான் இதை மெர்ஜ் பண்றேன். நாட் ஏ சேம் ஹை. இட்ஸ் நாட் ஏ சேம். பாருங்க, அந்த நுனியில போய் வந்துட்டு மார்க்கெட். அப்ப இதை சேம் ஹைன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ லோவே என்ன பண்ணல? பிரேக் பண்ணல. ஸோ மார்க்கெட்டோட பையிங் கன்ஃபர்ம், பையிங் ட்ரேட் எடுத்தாச்சு. ஓகேங்களா? சரி, நான் கேள்வி கேட்டேன், எதனால இதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டேன். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கேட்க வேண்டிய கேள்வி யாரு கேட்டா?
நீங்க கேட்டீங்க. யார் கேட்டிருக்கா? The great genius நசீர் ப்ரோ. அது சரி. இதுதான் மெயின். ஓகேவா? இது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. அதாவது புரியுதா? நசீர் ப்ரோ, இந்த ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுத்தார் பாத்தீங்களா, இந்த இடத்துல கீழே வந்து எடுக்கிறது கூட அவர் பை எடுத்தார். அது பெரிய விஷயம். ஆமா, எடுத்துருக்காருல்ல, அது வரைக்கும் நம்ம ஷேர் பண்ணோம். ஏன்னா ஒரு இம்பல்ஸை பேஸ் பண்ணி ஆக்சுவலி அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆக்சுவலி இதை இம்பல்ஸா பார்த்தார், ரைட்? ஆமா, இதை இம்பல்ஸா கன்சிடர் பண்ணி இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சு தான் எடுத்தார். அதாவது ரிஸ்கை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாரு. நான் கூட ஒரு பெரிய பாக்ஸ் போட்டேன், ஞாபகம் இருக்கா? நீங்க ஒரு பெரிய பாக்ஸ் போட்டேன், பட் அவ்வளோ தூரம் வேணாம், எனக்கு இவ்வளோதான். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல ஒரு டார்கெட்டே இது வரைக்கும் தான் வச்சாரு. இதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் he will be holding this trade. கரெக்ட், அவ்வளோதான். ரிஸ்க் இருக்கிறது யூட்டிலைஸ் பண்ணாரு, ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணிக்கிட்டாரு, அவ்வளோதான். ஓகேவா? நான் எதுவுமே செய்யல, அவருக்கு ஹிண்ட் கூட கொடுக்கல, அது எதுவுமே பண்ணல. அவர் எடுக்கிறதாலே எடுத்து போட்டோம். புரியுதுங்களா? ஃபைனலாக இந்த இடத்துல தான் சொடப்பு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, தலைவரை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டேன். நான் என்னன்னு கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயப்படுவான்னு நினைச்சேன். பட் இன்னொரு ட்ரேடும் போட்டாரு ஆக்சுவலி. தேர்ட் வந்து டவுன்ல வந்துட்டு இருக்கு, அது ட்ரேட் பண்ணாரு, பை பண்ணாரு. சூப்பர் சூப்பர் ரவி. தேங்க்யூ. யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? நசீர் ப்ரோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுத்தார் பாத்தீங்களா, அங்கிருந்து ஒரு அந்த இம்பல்ஸ் கொஞ்சம் இது வெப் எடுங்களேன். எந்த இம்பல்ஸுக்கு? இது ஃபுல் இம்பல்ஸுக்கா? இது இந்த இம்பல்ஸுக்கு இந்த ஃபுல் இம்பல்ஸ் இல்ல, மேல 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 இந்த இம்பல்ஸ் இருக்குங்களா? இன்னும் மேல நசீர் ப்ரோ. எந்த இம்பல்ஸ் கேட்குறீங்க தம்பா? கரெக்டா பாத்தீங்கன்னா 1 2 ஃபர்ஸ்ட் ட்ரேட் அதான் அதுல இருந்து அந்த வந்து இம்பல்ஸ்க்கு மட்டும் எடுங்களேன். இட்ஸ் பிரேக்கிங் த ஏரியா வந்தாலும் லோ இன்னும் என்ன ஆகல. அதுதானே மெயினிங்க. இதுதானே லோ பிரேக் அவுட் ஆகல. ஏன்னா ட்ரெண்ட் எப்ப மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லோ உடைக்கிறப்பதான். ப்ரீவியஸ் லோ உடையிறப்பதான் என்ன ஆகும்? ட்ரெண்ட் மாறும். லோ உடையாத வரைக்கும் என்னோட ட்ரெண்ட் வில் பி கண்டினியூ தானே. அதுதானே மெயின். அது நம்ம யோசிக்கணும். ரீட்ரேஸ்மெண்ட் பார்க்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் மார்க்கெட், அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வரும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம கொண்டு வரணும். ஏன்னா இது நடந்தாதான் இது. ஓகேங்களா? இப்போ ப்ரீவியஸ் லோ சின்ன ஒரு ட்ரெண்ட் மாறிண்டாவுனா அந்த ட்ரெண்ட் ஏன் மாறுதுங்கிறது நமக்கு தெரியுமா? உண்மையா இல்லையா? அதுதானே ரொம்ப முக்கியம். இப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த இம்பல்ஸுக்கு 60-70 மேல போயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. ஆனா ட்ரெண்ட் லைன் டவுன் ட்ரெண்ட் வருது. ஓகேங்களா? ஓகே. மோஸ்ட் ஆஃப் தென் 100% போயிட்டு தான் வருமா, இல்ல இந்த டவுன் ட்ரெண்ட்னால அந்த எப்படி சொல்றது, இந்த போட்டிருக்கீங்கல்ல அலைவா சுபாஷ், இல்ல என்னோட கேள்வி நிறைய வாட்டி அந்த மாதிரி ஃபுல்ஃபில் ஆகுமா, சில ஃபுல்ஃபில் ஆகாது? 100% ரீட்ரேஸ்மெண்ட் எதுக்கு எது உடைச்சோன்னா ரீட்ரேஸ்மெண்ட் ஆனா 100% ஃபுல்ஃபில் ஆகும் நம்ம சொன்ன கான்செப்ட். ஆனா இந்த இடத்துல ட்ரெண்டே மாறலையே. அப்ப எப்படி நான் 100% வரும்னு நான் சொல்ல முடியும்? ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி இந்த மைனர் ட்ரெண்டே மாறலையேங்க. கான்செப்ட் புரியுதா? புரியுது. இந்த இம்பல்ஸ்க்கு ஒரு ட்ரெண்ட் மாறல. இம்பல்ஸ் ட்ரெண்ட் என்ன ஆகல, மாறல. தென் எப்படி 100% வரும்னு சொல்ல முடியும்? ஏன்னா 100% வரும். எப்போ இந்த ட்ரெண்ட் மாறணும், இந்த லெவலை உடைக்கிறப்பதான் இது ட்ரெண்ட் மாறும். ஏன் தலைவர் நான் சொல்றது? புரியுது. அதுதான் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? சிம்பிள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? போலாம். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரஃபீட்டை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நோ மிஸ்டேக் கரெக்டாக அந்த ட்ரெண்டை யூட்டிலைஸ் பண்ணார். அதை பேஸ் பண்ணி ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணார். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக போச்சு. ஆனால் இந்த ட்ரேடு வந்து எடுத்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோ தான் அடிச்சிருக்கிறத விட ட்ரேடு எடுத்தது தப்பு கிடையாது. அந்த இம்பல்ஸ் ஒவ்வொரு இம்பல்ஸும் கண்டுபிடிச்சி அதோட ரீப்ளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிச்சது ஒரு பெரிய விஷயம். தெரியுதுங்களா? மைனர் இம்பல்ஸை கண்டுபிடிச்சி என்ன பண்ணாரு, அழகா ரீப்ளேஸ்மெண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த மைனர் இம்பல்ஸுடைய ட்ரெண்டை யூட்டிலைஸ் பண்ணி அதோடைய
ரீப்ளேஸ் பண்ணி கரெக்டா கணிச்சு ட்ரேட் எடுத்தாரு. இது வந்து எல்லாராலையுமே முடியுமான்னு கேட்டா நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடரால மட்டும் தான் முடியும். பட் அதை வந்து இந்த இடத்துல சாத்தியப்படுத்தி இருக்காரு நம்ம ரஃபி. சூப்பர் ரஃபி.